ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோம்னா ரோஸ் மில்க் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1/2 kg மெஷர்மெண்ட்டில் கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கேக்கில் நம்ம ரோஸ் மில்க் அப்ளை பண்ணணும். ரோஸ் மில்க் எப்போவுமே நீங்கள் ரோஸ் மில்க் கேக் பண்ணும்போது ரோஸ் மில்க் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ரசமலாய் கேக்குமே நம்ம மில்க் அதிகமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கேக்கில் பண்ணோம்னா சூப்பராக வரும். கேக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா க்ரம் கோட் கொடுத்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம க்ரம் கோட் கொடுத்து 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மெயின் ஐசிங்காக பண்ணும்போது கேக் அழகாக நீட்டாக கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஐசிங் பண்ணும்போது இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வச்சு பண்ணிங்கன்னா நமக்கு கேக்கு நீட்டாக அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷேவை ப்ரிப்பேர் பண்ணி இதில் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கேக்கில் ட்ரிப்பிங் எஃபெக்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கேக்கோட டாப்லேயுமே நம்ம இந்த கனாஷாவே ஃபுல்லாக ஆட் பண்ணி அழகாக ஷேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் ரோஸட் நாசில் யூஸ் பண்ணி ரோஸட் டிசைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரோஸட் டிசைன் மேலேயும் நம்ம சாக்லேட் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி கேக்கில் டிசைன் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கோட ஃபைனல் லுக் இதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ரெசிபீஸ் கேக் ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.